ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ஆன்சர் கீஸ் வெளியிட்டதுக்கு பிறகு கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன சேஞ்சஸில் இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் பிஜிடிஆர்பியில் பணி வாய்ப்பு கிடைக்கும், ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் இருக்கிற தமிழ் தகுதி தேர்வில் ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் வந்துட்டு தான் இருக்குது. நவம்பர் 2ஆம் தேதி முதல் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. தோல்வியின் முதல் படியே வெற்றி. ஸோ கண்டிப்பாக தமிழில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, கவலையப்பட வேணாம். அடுத்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ முதுகலை பட்டதாரியில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா பார்ட் பியில் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் 20 மதிப்பெண்களை தாண்டி இருந்தால் மட்டும்தான் பார்ட் பியில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போகிறதுக்கு உண்டான நிர்ணயமே இருக்கும். ஸோ அந்த நிர்ணயமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து விட்டுட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார் கேள்விகளுக்கு ஒவ்வொரு பாடவாரியாகவும் 5லேருந்து 7 மதிப்பெண்கள் கிடைக்கும், துல்லியமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் பார் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் கேள்விகள் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டைம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ண போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கட் ஆஃபை நம்ம பார்த்தலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 99, பிசி 95, எம்பிசி 90, எஸ்சி 85, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 93, எம்பிசி 89, எஸ்சி 81, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 92, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 77. அடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 100, பிசி 93, எம்பிசி 84, எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி 86, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 75. அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 95, பிசி 95, எம்பிசி 89, எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். சேஞ்சஸ் இல்லாமல் கட் ஆஃபே கிடையாதுங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். 2லிருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம். தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கிற காரணத்தினால ஸோ முதுகலை ஆசிரியர் தேர்வில் இறுதி மதிப்பெண் அப்படின்றது கண்டிப்பாக இதுதான் நம்ம அப்படியே ஃபைனலாக சொல்லலாம். உங்களுடைய இறுதி மதிப்பெண் இந்த மதிப்பெண் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை ஆசிரியர் தேர்வில் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ எல்லாருமே அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே போட்டிருப்பீங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிட்டுக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலான மதிப்பெண்களும் வழங்குறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ நண்பர்களே, கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஜென்ரல் 100, பிசி 94, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 75. பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்க்கலாம். ஜென்ரல் 96, பிசி 93, எம்பிசி 83, எஸ்சி 84, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. அடுத்து ஜியாகிரபியை பார்க்கலாம். ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் உடனடியாக உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்கீங்க. தேர்வு நடக்குமா நடக்காதான் அப்படின்ட்டு குழப்பத்தோடு இருந்தீங்க. சிலபஸ் மாற்றத்தினால அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்க. இவ்வளோ குழப்பத்தோடு தான் இந்த எக்ஸாம் நடைபெற்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். சில நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, ஆன்சர் கீஸ் வெளியிட்டதுக்கு பிறகு கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன சேஞ்சஸில் இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் பிஜிடிஆர்பியில் பணி வாய்ப்பு கிடைக்கும், ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் இருக்கிற தமிழ் தகுதி தேர்வில் ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் வந்துட்டு தான் இருக்குது. நவம்பர் 2ஆம் தேதி முதல் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. தோல்வியின் முதல் படியே வெற்றி.
ஸோ கண்டிப்பாக தமிழில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, கவலையப்பட வேணாம். அடுத்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ முதுகலை பட்டதாரியில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா பார்ட் பியில் உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் 20 மதிப்பெண்களை தாண்டி இருந்தால் மட்டும்தான் பார்ட் பியில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போகிறதுக்கு உண்டான நிர்ணயமே இருக்கும். ஸோ அந்த நிர்ணயமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து விட்டுட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார் கேள்விகளுக்கு ஒவ்வொரு பாடவாரியாகவும் 5லேருந்து 7 மதிப்பெண்கள் கிடைக்கும், துல்லியமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் பார்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் கேள்விகள் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டைம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ண போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கட் ஆஃபை நம்ம பார்த்தலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 99, பிசி 95, எம்பிசி 90, எஸ்சி 85, எஸ்டி 80, பிடபிள்யூடி 75. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 93, எம்பிசி 89, எஸ்சி 81, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 92, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 77. அடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 100, பிசி 93, எம்பிசி 84, எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி 86, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 75. அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 95, பிசி 95, எம்பிசி 89, எஸ்சி 83, எஸ்டி 78, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். சேஞ்சஸ் இல்லாமல் கட் ஆஃபே கிடையாதுங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். 2லிருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம். தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் ஃபெயிலாக இருக்கிற காரணத்தினால ஸோ முதுகலை ஆசிரியர் தேர்வில் இறுதி மதிப்பெண் அப்படின்றது கண்டிப்பாக இதுதான் நம்ம அப்படியே ஃபைனலாக சொல்லலாம். உங்களுடைய இறுதி மதிப்பெண் இந்த மதிப்பெண் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதுகலை ஆசிரியர் தேர்வில் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ எல்லாருமே அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே போட்டிருப்பீங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிட்டுக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலான மதிப்பெண்களும் வழங்குறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ நண்பர்களே கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஜென்ரல் 100, பிசி 94, எம்பிசி 85, எஸ்சி 82, எஸ்டி 79, பிடபிள்யூடி 75. பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்க்கலாம். ஜென்ரல் 96, பிசி 93, எம்பிசி 83, எஸ்சி 84, எஸ்டி 79, பிடபிள்யூடி 76. அடுத்து ஜியாகிரபியை பார்க்கலாம். ஜென்ரல் 98, பிசி 90, எம்பிசி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 76. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் குரு நம்மளுடைய பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் உடனடியாக உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்கீங்க. தேர்வு நடக்குமா நடக்காதான் அப்படின்ட்டு குழப்பத்தோடு இருந்தீங்க. சிலபஸ் மாற்றத்தினால அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்க. இவ்வளோ குழப்பத்தோடு தான் இந்த எக்ஸாம் நடைபெற்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். சில நண்பர்களையும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.